ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து எங்கள் ரெசார்ட்டில் டைனிங் டேபிள் ரூம் எப்படி இருக்குதுன்னு காட்டலான்னு தான் போயிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. கோல்டன் பிளேட் பண்ண வெசல்ஸு, அதுக்கப்புறமா எல்லாம் வந்து நீட்டாக ஸ்டாக் பண்ணி அதை அடுக்கி வச்சுருந்தாங்க. ரொம்பவே நீட்டாகவே இருந்தது. இது வந்து ஒரு பழங்காலத்து இங்கிலீஷ் காலத்தில் கட்டின பில்டிங்கு. இது பார்த்திங்கன்னா இந்த டார்டைஸ் பார்த்து நிஜமான டார்டைஸ் மாதிரி இருக்குது. அது ஒரிஜினல் இல்லை. அதே மாதிரி வந்து எல்லாமே நீட்டாக வந்து ஒரு தூசி கூட இல்லை. நான் சொன்ன மாதிரி அந்த அண்ணா ஒரு அண்ணாவை காட்டியிருப்பேன் முன்னாடி இல்லை. அந்த அண்ணா தான் வந்து எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்பவே நீட்டாக இருந்தது. அன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா சிக்கன் குழம்பும் இட்லியும் சாப்பிட்டோம். இதே மாதிரி வந்து பிரிட்டிஷ் காலத்து பில்டிங் இருந்தாலும் பட் எல்லாமே வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வெளியே வந்து ஒரு அழகான ஃபவுண்டைன், அதை வந்து அம்மா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது. அதேமாதிரி வந்து காஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மி தான். நான் அப்புறமா உங்களுக்கு வந்து ரூம் டூர் காட்டுறேன் எப்படி இருந்தது அப்படின்னு நான் இருந்தது. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா பைக்காரா ஃபால்ஸுக்கு தான் போகணும். போகும்போதே வந்து பவர் ஹவுஸ் பார்த்தோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பைக்காராவுக்கு போயிட்டோம். பைக்காரா போகிறதுக்கு இந்த மெயின் ரோட்டில் இதெல்லாம் விற்றுட்ருக்காங்க. ப்ளஸ் இது வந்து பக்கத்து இங்கேயே தான் வந்து ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குது. உள்ளே போகணும் அப்படின்னா இன்னும் ஒரு கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிங்க, அது ஸ்நாக்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே வாங்கிட்டு வந்தால் அதே மாதிரி ஃபுட் அண்ட் இதுவும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து திருப்பியும் நம்ம வந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே போகணும். ஸோ பார்க்க வேண்டிய பிளேஸு நல்லா நீட் க்ரீனியாக இருந்தது. பைக்காரா ஃபால்ஸ், தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டு. மங்கீஸ் வந்து அவ்வளோ இல்லை, 1-2 தான் இருந்தது. அப்புறம் வந்து நான் கேமரா எடுத்துகிட்டு இருந்ததுனால அம்மா தான் பாப்பாவை பிடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ வயசானவங்களுக்குலாம் வர முடியாது, ஏன்னா எல்லாம் கீழே இறங்கி போகணும். அது ஒரு ட்ராபேக் இருந்தது. அப்புறம் வந்து பாப்பா தண்ணியில் பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணால். ஸோ தண்ணி வந்து எப்படி மெதுவாக போய் எவ்வளோ ஸ்பீடாக போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அமைதியாக போகுதுன்னு. இது செகண்ட் ஃப்ளோ கொஞ்சம் அதை விட இப்போ வந்து செகண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. தேர்ட் ஃப்ளோ காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வந்து தேர்ட் ஃப்ளோ. அதுக்கப்புறமா இது வந்து ஃபோர்த்து. அதே ஸ்டெப்பாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி, அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகிற மாதிரி, அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகிற மாதிரி, அப்புறம் பெருசாக விழுகிற மாதிரி தான் கடைசி. இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி போகுதுன்னு பாருங்கள். சூப்பராக இருந்தது வியூ வந்து. கண்டிப்பாக நீங்கள் ஊட்டிக்கு வந்தீங்க அப்படின்னா பைக்காரா ஃபால்ஸ் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிவிட்டு போங்க. கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா அம்மா சொன்னாங்க அங்கே வந்து படகுலாம் இருக்கும், தண்ணியில் விளையாட விடுவாங்க அப்படின்னு. ஆனால் வந்து இதான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் தண்ணி ஃப்ளோ அதிகமானதுனால யாரையும் தண்ணிக்குள்ளே விளையாட விடலை. அம்மா வந்து பார்த்துட்டு தான் வரணும். அம்மா வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது தெரியும். இந்த வியூ வந்து எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா, நம்ம முதல்ல கம்ப்யூட்டர் வாங்கினோம் அப்படின்னா இதுதான் வந்து வால்பேப்பராக வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த வால்பேப்பர் எங்கேன்னா பைக்காரா ஃபால்ஸில் இருந்தது. அந்த வால்பேப்பர் எடுத்து நம்மளுக்கு இது பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஒரு ட்ராபேக் மட்டும்தான், தண்ணியில் நனைய முடியல அப்படின்னு. ஏன்னா 4 பேருமே ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வந்திருந்தோம் தண்ணியில் விளாட்லாம் அப்படின்னு. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வண்டியை விசிட் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ ஃபுல்லாக வந்து மலை, ட்ரீஸு, இயற்கையை ரசிக்கிற இதுங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ரசிப்பீங்க. சூப்பராக இருந்தது. கிளைமேட்டும் நல்லா இருந்தது. பார்க்க தான் ரொம்ப வெயிலாக இருந்தது, ஆனால் வந்து காற்று சிலுன்னு அடிச்சுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பா ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை எடுத்தேன். அதுமாதிரி திடீர்னு அவளுக்கு வந்து ட்ரெயின் மேலே ரொம்ப க்ரேஸ் ஆகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ட்ரெயின் வாங்கினா. ஸோ வெளியிலேருந்து இந்த ட்ரெயின் வாங்கி கொடுத்தோம். அப்பாவும் பாப்பாவும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா நானும் பாப்பாவும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவன் வந்து ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. அவள் வந்து ட்ரெஸ் அவளுக்கு ரொம்ப பிடிச்சதுனால நிறைய வாட்டி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தா. அப்புறமா நாங்கள் 2 பேர் ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறமா அப்பாவும் பொண்ணும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் ஃபோட்டோஸ் எடுக்க நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா
ஸ்நாக்ஸ் பார்த்து முடிச்சுட்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இதுதான் வந்து ஓவரால் பைக்கரா ஃபால்ஸ் வியூவு. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது. அதே நீட் அண்ட் க்ளீனாகவும் இருந்தது. கவர்மெண்ட் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த இதுவெல்லாம் அதாவது டஸ்ட்டு போடுறதுக்கு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் எங்கேயாவது வாங்கணுன்னா மீன்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா நடுவில் எதுவுமே இல்லை. இதான் வந்து பவர் ஹவுஸு. இங்கே உள்ளே பெருசு யாரும் அலோடு இல்லை. அப்பா வந்து போலீஸ் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ்லாம் உள்ளே அப்பாவும் ஹஸ்பண்டு போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ நடுவில் அதுக்குள்ளே ஒரு மங்கி வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கையில் இருந்த பாப்கார்ன் கொடுத்து அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ அவ்வளோவா வந்து அங்கே என்ன ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. பட் சும்மா ஓவராலாக சும்மா போய் அப்பாவும் ஹஸ்பண்ட் போய் பார்த்துட்டு வந்தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.